வலிக்கிறது தான் கண்ணா. அதுக்கு என்ன பண்ண முடியும்? பண்டிகை தினமல்ல, மக்கள் அனைவரும் நம் கடைக்கு தான் வருவார்கள். அப்போதான் காசு கிடைக்கும். அண்ணா, உனக்காக அந்த பிங்க் கலர் லெஹெங்கா தைத்து வைத்திருக்கிறேன். அது உனக்கு பிடிக்கதா என்று பார். கயல்காகவும் நீல நிற பறவையும் கடைக்கு துணி வாங்குவதற்காக வந்தன. பறவைகளே, உங்களுக்கு என்ன துணி வேண்டும் அல்லது துணி ஏதாவது தைக்கணுமா? சொல்லுங்கள். எனக்கு இந்த பிங்க் லெஹெங்கா அழகா இருக்கு. இத கொடுக்கறீங்களா? நான் வாங்கிக்கிறேன். எவ்வளவு விலையா இருந்தாலும் பரவாயில்லை. கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. என்ன சொல்றீங்க குருவி? சொல்லுங்கள், விலை எவ்வளவு? கூறுங்கள். அன்னைக்கும் கயல்காகவே அது என் மகளுக்காக நான் ஆசையாக தைத்து இருக்கிறேன். நீங்கள் வேற ஏதாவது வாங்கிக் கொள்ளுங்களே. இது நான் என் மகளுக்காக தைத்தது. உங்களுக்கு வேணுமென்றால் அதே மாதிரி கூட நான் தைத்து தரேன் கயல்காகமே. ஐயோ லட்சுக்குருவி, எனக்கு இதுதான் பிடித்திருக்கு. நான் எப்போதும் உங்க கடைக்கு தானே வந்து துணி வாங்குவேன். எனக்கு இந்த துணியே கொடுங்க லட்சுக்குருவி. நீங்க எவ்வளவு விலை சொன்னாலும் பரவாயில்லை. நான் காசு தருகிறேன். இதையே கொடுங்க குருவியே. சரிங்கக்கா, விடுங்க. அவ சின்ன பொண்ணு, தெரியாமல் பேசிட்டாள். நான் உங்களுக்கே இந்த லெஹேங்காவை தருகிறேன். இதன் விலை 5 ரூபாய். கொடுத்துட்டு நீங்கள் கிளம்பலாம். அக்கா. லட்சுக்குருவி துணியை கொடுத்தது. கயல்காகவும் நீல நில பறவையும் லெஹேங்காவை எடுத்துக்கொண்டு பறந்து சென்றன வேகமாக, மிகவும் சந்தோஷமாக. பரவாயில்லையே கயல்காகம், நீ பேசி பேசி இந்த லெஹெங்காவை வாங்கிட்டியே. நல்ல புத்திசாலி காகம் தான் நீ. உன்னை நான் ரொம்ப பாராட்டுறேன் கயல்காகம். ஊரிலே நீ தான் அழகா இருக்க போற கயல்காகம். சும்மாவா? கயல்னு சும்மா நினைச்சியா? எனக்கு பார்த்தோன்னே இது பிடிச்சிடுச்சு. அதனாலதான் நான் எவ்வளவு ரூபாய் இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லிவிட்டேன். என்ன ஒண்ணு, என் கணவர் தான் திட்டுவார். 5 ரூபாய் என்றதால என்ன பண்றது? இன்னைக்கு ஒரு நாள் தானே, சந்தோஷமா போடுவோம். வா போலாம் வீட்டுக்கு. ஆனால் கயல்காகம் முழு பணத்தையும் கொடுக்கவில்லை. வெறும் 1000 ரூபாய் மட்டுமே கொடுத்து பறந்து ஏமாற்றி சென்றது. லட்சுக்குருவி காத்திருந்து பார்த்தது. கயல்காகம் வேகமாக பறந்து வீட்டிற்கு சென்றது. அம்மா, எனக்கும் தெரியவில்லை. நாள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த கயல்காகம் மிச்ச பேலன்ஸை தரவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலம்மா. கையில் வேற 1 ரூபாய் கூட காசு இல்லை. எல்லாம் துணி தைக்கிறதில் போட்டேன். குருவியும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தன. இரவு பகல் ஆனது. காகம் இன்னும் வரவில்லை. லட்சுக்குருவியும் தூங்கி எழுந்து காலை துணியை தைத்தது. குட்டி குருவிக்கு சமைத்து கொடு. ஆமாம் குட்டியே, இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டு கூட கண்ணா. கயல்காகம் பாதி காசை கொடுத்தவுடன் அம்மா உனக்கு குழம்பு வைத்து தருகிறேன். நீங்கள் ஒரு நாள் சாப்பிட்டு கூட. அம்மாவிடம் காசு 1 ரூபாய் கூட இல்லையே கண்ணா. நான் என்ன பண்ணுறதுனே தெரியல கண்ணா. யாராவது தான் வந்து ஹெல்ப் பண்ணணும் கண்ணா. காலையில் லட்சுக்குருவி தைத்த துணியை குட்டி குருவிக்கு கொடுத்தது. அழகாக இருந்தது. பார்க்க மிகவும் அழகாக இருந்தது. குட்டி பாப்பா, இந்த உனக்காக அம்மா தைத்து முடித்து விட்டேன். உனக்கு இது பிடிச்சிருக்கா? இது எவ்வளவு அழகா இருக்கு பார் குட்டி பாப்பா. குட்டி பறவை சந்தோஷமாக இருந்தது.